இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நியாயாதிபதிகளின் புத்தகம் 11வது அதிகாரம் 7வது வசனம். அதற்கு யெப்தா கீலேயாத்தின் மூப்பரை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினீர்கள். இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிடுகிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றான். யெப்தா பலத்த பராக்கிரமசாலியாய் இருந்தான். அவன் ஒரு பரஸ்திரியின் மகனாய் இருந்தது நிமித்தம் அவனுடைய குடும்பத்தார், அவனுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் அவனை வீட்டிலிருந்து துரத்திவிட்டார்கள். வீட்டிலிருந்து துரத்திவிட்டது மாத்திரமல்ல, அவனுக்கு தகப்பனுடைய சுதந்திரத்தில் பங்கு கொடுக்கவில்லை. அப்பொழுது வீட்டிலிருந்து துரத்தப்பட்ட யெப்தா தோப் தேசத்தில் போய் வீணரான மனுஷரோடு சேர்ந்து கொண்டான் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாய் அம்மன் புத்திரர் யுத்தத்திற்கு எழும்பி வந்தபொழுது இஸ்ரவேலின் மூப்பர்கள் இந்த துரத்தப்பட்ட யெப்தாவை தேடி சென்றார்கள். தங்களுக்கு ஒரு ஆபத்து நேரிட்டு இருக்கிறது, தங்களுக்கு ஒரு இடுக்கண் வந்திருக்கிறது, நீர் வந்து எங்களுக்கு உதவி செய்து அம்மன் புத்திரரோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று கேட்டார்கள். காரணம் என்ன? யெப்தா சாதாரண மனிதன் அல்ல. யெப்தா சாதாரண மனிதன் அல்ல. அவன் பலத்த பராக்கிரமசாலியாய் இருந்தான். யுத்தத்திற்கு போகிறவனாய் இருந்தான். யுத்தங்களை செய்கிறவனாய் இருந்தான். அவன் ஒரு பக்கம் துரத்தப்பட்டவனாக, புறக்கணிக்கப்பட்டவனாக, வீணரான மனிதரோடு சேர்ந்து கொண்டிருக்கிறவனாக இருந்தாலும் அவனுக்குள் திறமைகள் இருந்தது. அவனுடைய திறமையை குறித்து நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. யெப்தா பலத்த பராக்கிரமசாலியாக இருந்தான். திறமை இருப்பதினால் எல்லாரும் வெற்றி பெற்று விடுவது இல்லை. சாமர்த்தியம் இருப்பதினால் எல்லாரும் சம்பாதித்து விடுவது இல்லை. அப்படி என்றால் இன்றைக்கு இந்த தேசத்தில் திறமை உள்ளவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். எல்லாரும் பிரகாசிக்கப்படுவது இல்லை, எல்லாரும் வெற்றி அடைவது இல்லை. ஆனால் இந்த யெப்தா பலத்த பராக்கிரமசாலியாய் இருந்து வெற்றி பெற்றதுக்கு காரணம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நியாயாதிபதிகளின் புத்தகம் 11வது அதிகாரம் 9வது வசனத்தை கவனித்து பாருங்கள். அங்கே யெப்தா ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். அதற்கு யெப்தா, அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண நீங்கள் என்னை திரும்ப அழைத்து போன பின்பு கர்த்தர் அவர்களை என் முன்னிலையாய் ஒப்பு கொடுத்தால் என்னை உங்களுக்கு தலைவனாக வைப்பீர்களாக என்று கீலேயாத்தின் மூப்பரை கேட்டான். யெப்தா இப்பொழுது மூப்பர்களிடத்தில் கேட்கிறான், கர்த்தர் ஒருவேளை இந்த யுத்தத்திலே என்னிடத்தில் அம்மோன் புத்திரரை ஒப்பு கொடுத்தால், இந்த யெப்தா கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவனாய் இருந்தான். கர்த்தர் தன் காரியத்தை வாய்க்க செய்வார். கர்த்தர் தன்னுடைய யுத்தத்தில் வெற்றி தருவார். அங்கே அவன் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுத்தாருனா அப்ப இவன் ஆண்டவர் மேல் நம்பிக்கையும், ஆண்டவர் மேல் விசுவாசமும், ஆண்டவர் தன் வாழ்க்கையில உயர்வை தருவார் என்கின்ற விசுவாசமும் அவனுக்கு இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மேல் அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. கர்த்தர் தன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்கின்ற நம்பிக்கை அவனுக்குள் இருந்தது. கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு செய்வார் என்ற தன் பலத்தின் மேல் அவன் நம்பிக்கை வைக்கவில்லை. தன்னுடைய பராக்கிரமத்தின் மேல் அவன் நம்பிக்கை வைக்கவில்லை. தன்னுடைய சாமர்த்தியத்தின் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை. தன்னுடைய திறமையின் மேல் அவன் நம்பிக்கை வைக்கவில்லை. அவன் நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு திறமைகள் இருப்பதினால் நாம் ஜெயித்து விடுவது இல்லை. சாமர்த்தியம் இருப்பதினால் நாம் உயர்வை அடைந்து விட முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம காரியத்தை வாய்க்க செய்யும் பொழுதுதான் நாம் வெற்றி பெறுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யும் பொழுதுதான், கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கும் பொழுதுதான் நம்முடைய திறமைகள் பூரணமான வெற்றியையும், நம்முடைய சாமர்த்தியம் பூரணமான நன்மைகளை நமக்கு கொண்டு வரும். ஆகவே இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய சுய பலத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு, கர்த்தர் உங்களுக்கு உதவியாக இருக்கும்படி, கர்த்தர் உங்களுக்கு அனுசரணையாக இருக்கும்படி கர்த்தரை சார்ந்து கொள்ளுவீர்களே, ஆனால் உங்கள் வாழ்க்கை
தள்ளப்பட்ட வாழ்க்கையாக இருக்காது, புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்காது. தேசத்தின் கனவான்கள் எப்தாவை தேடி வந்தது போல தேசத்தில் இருக்கிற கனவான்கள் உங்களை தேடி வரும்படி கர்த்தர் செய்வார். இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று, உங்கள் திறமையின் மேல் நம்பிக்கை வைக்காமல், உங்கள் சுய பலத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுவீர்களே ஆனால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆச்சரியமான காரியத்தை செய்வார். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்து ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கை வெறுமையாய் வனாந்தரமாய் பாழடைந்த நிலையிலே இருக்க போவதே இல்லை. நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, உம்முடைய திரு கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் தெரிந்து கொள்ளுகிற ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு நாங்கள் எங்கள் திறமையின் மேல், எங்கள் சுய பலத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.